கருவூலங்களை தன்னுடைய மாபெரும் ஹசானாவாக கொண்ட மிக பொக்கிஷவாதி மாலிக்கல் முல் ஆட்சியாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய பேராட்சியாளன், மாபெரும் தேவையற்ற சீமானவன். உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் தேவையும் இருக்கு, மக்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ஸமத், எந்த தேவையும் இல்லாதவன், எதன் பக்கம் தேவைப்படாதவன். அவனிடத்திலே கேட்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நாம் கேட்டு பெறுவோம். இந்த உணர்வு இருக்க வேண்டும். இந்த உணர்விலே மிக முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த துஆவை பற்றி அவர் என்ன சொல்கிறான்? என்ன கேட்கிறான்? உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், என்னை கூப்பிடுங்கள், என்னை கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே பாருங்கள், உலகத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்ன கூப்பிடுறா மனிதா? அட உன்னை படைத்தவன் நானடா, நான் இருக்கிறேன். ஏன்னா நான் என்ன இல்லாமலடா போய் விட்டேன்? என்னை விட்டு விட்டு எங்கெங்க ஓடுகிறாயே? சமாதிகளுக்கு ஓடுகிறாய், பெரியார்களின் கால்களிலே விழுகிறாய், அங்கே போனா அது கிடைக்கும் என்கிறாய், இங்கே போனா இது கிடைக்கும் என்கிறாய், தட்டை தேடுகிறாய், தகட்டை மாற்றிக் கொள்கிறாய், கருப்பு கையை போட்டுக் கொள்கிறாய். இதெல்லாம் உனக்கு என்னடா? ஏன் நான் இல்லையா? நான் இல்லையா? அல்லாஹ் ஃபல்யதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். என்றைக்கும் இறப்பே இல்லாத, அழிவே இல்லாத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வின் மீதே உன்னுடைய நம்பிக்கை இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். எண்ணி பாருங்கள், ஈமான் என்றால் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்விடத்திலே. ஏனென்றால் அவன் இருக்கிறான். இருப்பது மட்டுமல்ல, என்னிடத்திலே கேள் என்று கேட்டு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே பாருங்கள், என்னிடத்தில் கேட்கிறான், இன்னல்லாஹ யஸ்தஹி யதஹு, தன்னிடத்திலே கையேந்துகின்ற உடைய கையை கொடுக்காமல் வெறுமனை சும்மா தட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். தன்னிடத்தில் ஏந்துகின்ற அடியார்களின் கரங்களிலே எதுவுமே கொடுக்காமல் சும்மா வெறுமனே தட்டுவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அவனுடைய அந்தஸ்து அப்படி. பெரிய செல்வச்சிமான்ட்ட போறோம்னா என்ன அர்த்தம்? அந்த செல்வம் வச்சிருக்கான்றதுக்கு அவன் கேட்போனும் கொடுக்கணும், ஏதாவது செய்யறவங்க ஏதாவது முடிஞ்சதான் கொடுக்கணும். எவன் கொடுக்கவில்லையோ அவன் சீமான் அல்ல, அவன் மிகப்பெரிய பிச்சைக்காரன், அவன் மிகப்பெரிய பேராசைக்காரன். ஏன் வைத்திருக்கிறான்? கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நேர இறங்கி வந்தவன் கொடுக்க மாட்டான். இப்படி எல்லாம் மனித வடிவிலே இறைவன் வருவது இறைவனுடைய தகுதிக்கு மட்டுமல்ல, மனிதனுக்கு அது சாத்தியமாகாது. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன சொல்கிறான்? ஏந்துகின்ற கரங்களை விடுவினை தட்டுவதற்கு வெட்கப்படுகிறான். இன்னொன்று, யார் என்னிடத்தில் கேட்கவில்லையோ எவ்வளவு அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். பணக்காரனிடத்திலே கேட்டால் அவன் கோபப்படுகிறான், மனிதனிடத்திலே. அல்லாஹ் அவனிடத்தில் கேட்காவிட்டால் அவன் கோபப்படுகிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ரப்பு பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹ். பெருமானாருக்கு சொல்கிறான், வைதா யா ரசூல், என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைதா ஸாலக இபாதி, என்னுடைய அடியார்கள். பாருங்க, அடியார்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தாம பாருங்க. என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டார். வைதா ஸாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அவங்களுக்கு சொல்லிடு, நான் ரொம்ப பக்கத்துல, அவங்க பக்கத்துல இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஃபஇன்னி கரீப், அடியார்களே நான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன்ப்பா. எந்த அளவுக்கு? உஜீபு தஅவத்த தாயி இதா தஆனி, என்னை அவன் கூப்பிட்டால் அவன் கூப்பிடுகின்ற குரலுக்கு பதில் சொல்லுகின்ற அளவில் நான் பக்கத்தில் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்களா? ரசூலை கூப்பிட்டு, ரசூலே என்னை பத்தி என்னுடைய அடியான், நான் படைச்சவங்க யாரு? என்னுடைய படைப்புகள். இவங்க கேட்டாங்க, நான் பிரம்ம பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுப்பா. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு பக்கம்? அவங்க கேட்கிற அந்த குரலை கேட்கின்ற அளவுக்கு அவன் பார்க்க, அவங்க எந்த நிலைமை என்று துஆ கேட்கிறான்னு பார்க்கிற அளவுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அருளாக வருகிறார். இந்த ரப்புல் ஆலமீன் துஆவை 4 வகையிலே ஒப்புக்கொள்கிறான். கேட்பவனின் கைகளை வெறுமனே தட்டுவதற்கு வெட்கப்படக்கூடிய நாயனம் என்ன கேட்கிறான்? நானும் கேட்டுக்கிட்டே அல்லாஹ்ட்ட தொழுது அழுது தொழுது கேட்கிறேன். ஒண்ணுதான் அவன் தொழுகவே மாட்டான், அவனுக்கு எல்லாம் கொடுக்கிறானே. மனுஷன் என்ன நினைக்கிறான்? 5 நேரம் ஒழுங்கா தொழுகு, நல்ல செய்தி, யாருக்கும் கெடுதல் பண்ணல, எவனை பத்தியும் புறம் பேசல, நான் நல்லா இருக்கிறேன். ஆனா நான் தானே கஷ்டப்படுறேன், நான் தானே சிரமப்படுறேன். அவன் எல்லாத்திலும் உள்ள ஏமாத்தி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா இருக்கானே. இது இயற்கை, மனிதனுடைய ஆனந்தம். ஆனால் அவனை வெளித்தோற்றத்திலே வார்த்தை இடைபட வேண்டாம். அவள் நமக்கு பார்க்கின்ற போது பகட்டாக இருக்கிறானே,
எல்லாமே பெற்று செல்வ செழிப்பிலே பணம் இழப்பிலே இருப்பதாக பட்டம் பதவிகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்காரு. அவன் எவ்வளவு இழந்துகிட்டு இருக்கான் தெரியுமா? நமக்கு தெரியுமா? அவன் எவ்வளவு இழந்திருக்கிறான் தெரியுமா? நாம் என்ன மனிதன் ஆதங்கப்படுகிறான். நான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நம்மகிட்ட சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியும். நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன். கொஞ்சம் கூட கண்ணை முடிச்சு பாக்குறான் இல்லையே. யாரு அவனை தூங்கிட்டா இருக்கான்ல, அவன் செய்ய கொஞ்சம் கூட கண்ணை முடிச்சு பாக்குறான் இல்லையே. இந்த நம்ம நான் கேட்டு அல்லாஹ்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அதாவது அடியான் என்ன செய்கிறான்? யா ரப்பு யா ரப்பு என்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்னு என்னை கூப்பிடுறான். என்ன வமத்அமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வமல்சபுஹு மல்பஸுஹு ஹராமுன். அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவன் உடுத்தி இருக்கின்ற ஆடையிலே ஹராம் கலந்திருக்கிறது, அவன் பருகின்ற பானத்திலே ஹராம் இருக்கிறது. இப்படி ஹராமான உணவுகள் மூலமாக உடலை வளர்த்து விட்டு என்கிட்ட துவா கேட்டா நான் எப்படி ஒப்புக்கொள்வேன்? சுப்ஹானல்லாஹ். துவாவுக்கு ஒரு ஷரத்து, ஹலாலான உணவுகள் மூலமாக உடல் உயிர் வளர்ந்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயமா எவ்வளவு மனிதன் நீதியாளனாக உண்மையாளனாக இருக்க வேண்டும். ஆதமும் ஹவ்வாவும் ஆதம் சொன்னாங்கல்ல, என்ன கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல தூக்கி அல்லாஹ் இறக்கி விட்டான் ஆளுக்கு ஒரு திசையில. கடைசியில அவனா எப்படி ஆச்சு? துவாவின் மூலமாக அல்லாஹ் அவர் கபூல் செஞ்சான். என்ன கேட்டாங்க துவா? அதெல்லாம் குர்ஆன் சொல்றான், ரப்பனா வலம்னா. சொல்லுங்க, ரப்பனா வலம்னா. என் ரட்சகா, எங்களின் ரட்சகனே, வலம்னா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். சுப்ஹானல்லாஹ். என் விரலை கொண்டு நானே என் விழிகளை குத்திக் கொண்டேன், என் நாக்கை நானே கடித்துக் கொண்டேன். அப்படி சொல்லவே பதிலா. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம செஞ்ச தப்பு நம்ம இருந்தா கூட என்ன செய்வான்? அந்த தப்பை பிழையை தான் முதல்ல ஏத்துக்கிறேன். நான் தப்பு செஞ்சிருக்கேன். சில பேர் பாருங்க, தப்பு செய்வான், என்ன பெரிய தப்பு, யாரு செய்யாத செஞ்சுட்டேன் பாருங்க. மனிதன் அப்ப தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்தும் கூட அது தவறல்ல என்று அவன் வாதிக்கிறான், தான் செய்வதை நியாயப்படுத்துகிறான். அல்லாஹ் எப்படி ஒப்புக்கொள்வான்? எண்ணி பாருங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தான், ஆண்டவனுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுத்தான். எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் இறைவனிடத்திலே அவன் விவாதம் செய்தான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவன். நெருப்பு மண்ணை விட உயர்ந்தது, உயர்ந்த ஒன்று தாழ்ந்த ஒன்றுக்கு அடிபணிவது தகாது. யார்த்த படைத்தவனிடத்திலே அவன் என வாதம் பேசினான். விளைவு என்ன பதில்? ஆதை என்ன சொன்னாரு? அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை, சபித்தான், தூக்கி எறிந்தான். ஆதம் என்ன செய்தார்கள்? ஹவ்வாவும், ரப்பனா எங்களின் ரட்சகா லலம்னா அன்ஃபுஸனா, எங்க நஃப்ஸுக்கு எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். யாரு மேலே குற்றம் சுமத்தவில்லை, ஷைத்தான கூட சொல்லல. என்ன நாங்க தப்பு சரண்டர் சொல்லிட்டு வெயில்லம் தப்பில்லை, நீ மட்டும் எங்களை மன்னிக்கவில்லை என்றான். இறைவா, இது அற்புதமான பிரார்த்தனை. அல்லாஹ் இந்த மனித குலத்திற்காக வேண்டிய அவன் கற்றுத் தந்திருக்கின்ற பிரார்த்தனை. நம்முடைய பெற்றோர்கள் எந்த பிரார்த்தனையின் மூலமாக ஈடேற்றம் அடைந்தார்களோ அந்த அற்புதமான பிரார்த்தனை, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா.